Morning students. Next unit we can study about quantum mechanical model of atom. Quantum mechanical model of atoms. So already we studied in lower classes atomic model about the atom. 9th and 10th also we studied about. Next in 11th standard the basic concept of Erwin Schrödinger. He born in 1887 to live in 1961. So he was awarded the Nobel Prize in Physics in 1933 for the discovery of new productive form of atomic theory. ஸோ அவர் வந்து 1887 பிறந்து 61 வரைக்கும் இருந்தார். ஸோ he is a Nobel Prize got 1933. ஸோ இவர் வந்து நியூ ஃபார்ம் ஆஃப் அட்டாமிக் தியரி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 9th and 10th ஜே தாம்சன், ஐன்ஸ்டீன் இந்த மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஆட்டமை பற்றி. அட்டாமிக் தியரி, மாடர்ன் அட்டாமிக் தியரி, ஜே தாம்சன், ஐன்ஸ்டீன் நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க ஆட்டமை பற்றி ரிசர்ச் பண்ண தியரி அபவுட் தட். ஸோ ஆஃப்டர் தட் இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். ஹேட் வைட் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், பாட்னி. அவர் வந்து கெமிஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸ், மேக்ஸ் அண்ட் பாட்னி ஆல்சோ ஹி இன்ட்ரெஸ்டட். ஹி வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் த குவாண்டம் கண்டிஷன் போஸ் ஆர்பிட் தியரி. நீங்கள் வந்து 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க போஸ் ஆர்பிட் தியரின்னு. ஸோ அவர் வந்து போர்ஸ் கண்டுபிடிச்ச ஆர்பிட் தியரி அந்த கண்டிஷன்ஸ் வந்து அவர் வந்து பிலீவ் பண்ணல. தட் அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா ஷுட் ரியலி பி டிட்டர்மைன் பை சம் கைண்ட் ஆஃப் ஏஜென்ட் வேல்யூ ப்ராப்ளம் அண்ட் ப்ரொப்போஸ் த வேவ் ஈக்குவேஷன். அதை அவர் வந்து பிலீவ் பண்ணாமல் ஆஃப்டர் தட் அதை ரிசர்ச் பண்ணி வேவ் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்தாரு. அதுக்கு வந்து அவரோட நேமே கொடுத்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வி வில் ஸ்டார்ட் அபவுட் இன்ட்ரொடக்ஷன் டு ஆட்டம் மாடல்ஸ். ஆட்டம் மாடல்ஸ் பற்றி இன்ட்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். லெட் அஸ் ரீகால் த ஹிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் மாடல்ஸ் ஃப்ரம் ப்ரீவியஸ் classes. That means 9th and 10th standard we studied. We know that all things are made of matter. Matter means, you know that matter means any things that can be occupied by the space. Matter means solid, liquid and gas. We know that. So solid, liquid இல்லாமல் எந்த ஒரு பொருளும் உருவாகாது. Things are made up of matter. So matter means any things that can be occupied by the space. That is called as matter. Matter can be 3 states: solid, liquid and gaseous state. So the basic unit that makes up all matter is atom. ஒரு ஆட்டம் இல்லாமல் எந்த ஒரு பொருளும் உருவாக முடியாது. ஸோ all matter is atom. The word atom has been derived from the Greek word atomio. கிரேக் வேர்ட்லேருந்து அட்டாமியோ மீனிங் நான் டிவைசபிள். கிரேக் வேர்ட்லேருந்து தான் இந்த வேர்டு ஸ்டார்ட் ஆச்சு. ஆட்டம்ன்றதுக்கு முதல்ல அட்டாமியோ அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சு. நான் டிவைசபிள், இதை வந்து பிரிக்கவோ முடியாதுன்னு அப்படின்னு சொன்னாங்க. ஆட்டம் வாஸ் கன்சிடர்ட் ஆஸ் நான் டிவைசபிள் அன்டில் த டிஸ்கவரி ஆஃப் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் சச் எஸ் எலக்ட்ரான், புரோட்டான் அண்ட் நியூட்ரான். சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்னால் ஆட்டம்ஸ்குள்ளே இருக்கிற எலக்ட்ரான், புரோட்டான் அண்டு நியூட்ரான். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து நான் டிவைசபிள் அப்படின்னு சொன்னாங்க. ஜே தாம்சன்ஸ் கேத்தோட் ரே எக்ஸ்பிரிமெண்ட் revealed that atom consists of negatively charged particles called electrons. ஜே தாம்சன் வந்து நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. அவர் வந்து கேத்தோட் ரேஸ்ன்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது வந்து நெகட்டிவ் பார்ட்டிகல்ஸ்னால் அது எலக்ட்ரான்ஸு ஸோ அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணார். He proposed that atom is a positively charged sphere in which the electrons are embedded like the seeds in watermelon. வாட்டர்மெலன் உள்ள ரெட்டிஷாக இருக்கிறது எல்லாமே வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். அந்த ஸ்பியராக இருக்கிற ஸ்பேஸ் எல்லாமே பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். அதில் இருக்கிற சீட்ஸ் தான் வந்து எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு அவர் வந்து சொன்னார். ஆஃப்டர் தட் லேட்டர் ரூதர்ஃபோர்ட்
ஆல்ஃபா ரே ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட். அதுக்கப்புறம் ரூதர்ஃபோர்ட் கண்டுபிடிச்சார் ஆல்ஃபா ரே ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட். அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஆல்ஃபா ரே ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு ஒன்று ரிசல்ட்ஸ் ப்ரூஃப் பண்ணார். தட் தாம்சன் மாடல் வாஸ் ராங். அவர் வந்து தாம்சன் மாடல் வந்து ராங்குன்னு சொல்லிட்டு ரூதர்ஃபோர்ட் வந்து bombarded a thin gold foil with a stream a fast moving alpha particles. It was observed that அவர் வந்து ஒரு கோல்டு ஃபாயில் எடுத்துகிட்டு அதுலேருந்து ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸாக பாஸ் பண்ணி அதை அப்சர்வ் பண்ணார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் பாஸ்டு த்ரூ த ஃபாயில். எல்லா ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸும் மோஸ்ட்டாக வந்து அந்த கோல்டு ஃபாயில் வழியாக மூவ் ஆச்சு. பட் செகண்ட், சம் ஆஃப் தெம் வேர் டிஃப்ளெக்டட் த்ரூ எ ஸ்மால் ஆங்கிள். சிலது வந்து டிஃப்ளெக்ட் ஆச்சு. வெரி ஃபியூ ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வேர் டிஃப்ளெக்டட் பேக் பை 180 degrees. ஸோ சிலது மட்டும்தான், வெரி ஃபியூ மட்டும்தான் டிஃப்ளெக்ட் ஆச்சு. ஸோ திஸ் இஸ் த இன்ட்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் ரூதர்ஃபோர்ட் ஆல்ஃபா ரே ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட். And then based on these observations, he proposed that in atom there is a tiny positively charged nucleus and the electrons are moving around the nucleus with high speed. இவர் வந்து ரூதர்ஃபோர்ட் என்ன பண்ணார்னா இது வந்து a tiny particles. ஸோ அவர் என்ன சொன்னார், he proposed that an atom there is a tiny positively charged nucleus. ஸோ நியூக்ளியஸ்குள்ளே சின்ன சின்ன ஸ்மால் பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. அது வந்து நியூக்ளியஸ்குள்ளே the electrons are moving around the nucleus with high speed. இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த நியூக்ளியஸை சுற்றி வருது ஹை ஸ்பீடில் அப்படின்னு சொன்னார். ஸோ த தியரி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் ஸ்டேட்ஸ் தட் a moving charged particle should continuously lose its energy in the form of radiations. ஸோ இந்த கண்டினியூவாக மூவ் ஆகிற பார்ட்டிகல்ஸ், சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ், it can be lose their energy in the form of radiations. radiations தான் அது வந்து எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். ஃபார்ம் ஆஃப் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா ரேடியேஷன்ஸாக ஃபார்ம் ஆகும். தேர்ஃபோர் த மூவிங் எலக்ட்ரான் இன் அன் ஆட்டம் ஷுட் கண்டினியூஸ்லி லூஸ் இட்ஸ் எனர்ஜி அண்ட் ஃபைனலி கொலைட் வித் நியூக்ளியஸ் ரிசல்ட்டிங் இன் த கொலாப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ இது வந்து எனர்ஜியை லூஸ் பண்ணும். எலக்ட்ரான்ஸ் ஆல்வேஸ் சுற்றிட்டுருக்கும் நியூக்ளியஸை. ஸோ அப்போ எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். இதால் கொலைட் வித் நியூக்ளியஸ்க்குள்ளே கொலைட் ஆகும் அப்படின்னு the atoms can be collapsed. However, this doesn't happen and the atoms are stable. இந்த மாதிரி நடக்காது, பட் ஆட்டம்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். Moreover, this model does not explain the distribution of electrons around the nucleus. அதே மாதிரி இந்த மாடலில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணல அண்ட் தர் எனர்ஜிஸ் ஆல்சோ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க.